சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கொழும்பு அக்கரைப்பற்று பேருந்தில் போதைப்பொருள் கடத்தல் 20 வயது இளைஞன் கைது. மட்டக்களப்பு கொலை பின்னணியில் அடுத்த அதிர்ச்சி, புதைத்து வைக்கப்பட்ட மயக்க மருந்துகள். இலங்கையில் மேலும் தீவிரமடையும் வெப்பம், இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை நாடவும். பிஸ்கெட், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட இனிப்பு வகைகளின் விலைகளில் மாற்றமா? 25 நாட்களை கடந்த மோதல், தாக்குதல் காலக்கெடு நீடிப்பு, ட்ரம் தெரிவிப்பு. ரவிராஜ் கொலையின் நிழல் யுத்தம், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முக்கியமான தீர்ப்பு. மட்டக்களப்பில் கொதித்தெழுந்த மக்கள், பெரும் ஆர்ப்பாட்டம், தடை ஏற்படுத்திய போலீசார். கெஹலிய ரம்புக்வெல 75 மில்லியன் செலுத்த உத்தரவு, நீதிமன்றம் அதிரடி. யாழ் மருத்துவமனையில் அவலம், மாணவனுக்கு நேர்ந்த துயர நிலை. தொடர்வன விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையின் பெறுபேறு முடிவுகளை வெளியிடுவது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் டிஎன்கே கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த பரீட்சை பெறுபேறுகளை சித்திரை புத்தாண்டிற்கு முன்னதாக வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் தற்போது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு செல்லும் தனியார் பேருந்து வண்டியில் அனுப்பப்பட்ட சிசிடிவி கேமரா பொதியுடன் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு இடையிலான போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்தொன்றில் சிசிடிவி கேமரா பொதியொன்றை தொலைபேசி மற்றும் பெறுநர் விவரங்களுடன் நடத்துனரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கடத்தல் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தின் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பரிசோதகர் பகீரன் தலைமையிலான குழு சம்பவ தினமான நேற்று அதிகாலை 3 மணிகளவில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பேருந்து அக்கரைப்பற்றை வந்தடைந்த போது நடத்துனர் பொதியில் உள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து கொழும்பிலிருந்து அனுப்பப்பட்ட சிசிடிவி கேமராவை எடுத்துச் செல்லுமாறு தெரிவித்தார். இதையடுத்து பேருந்து நிலையத்தில் பொதியை எடுத்துக்கொண்ட நபரை மறைந்திருந்த போலீசார் சந்தேக நபராக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 20 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பத்துடனான காலநிலை எதிர்வரும் வாரங்களில் மேலும் தீவிரமடையக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்கே இது தொடர்பான முக்கிய வழிகாட்டலை வழங்கினார். சூரியன் இலங்கைக்கு நீராக உச்சம் கொடுப்பதாலும் உலகளாவிய காலநிலை மாற்றங்களாலும் இம்முறை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இந்த நிலைமை உச்சத்தை எட்டும் என வானிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க போதுமான நடைமுறைகளை பின்பற்றுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் மயக்க மருந்து கொடுத்து பெண்களை கடத்தி தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு கிணற்றில் வீசி கொலை செய்து வந்த கும்பலுடன் தொடர்புபட்ட மற்றொரு சந்தேக நபரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஒருவரை நேற்றைய தினம் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் முச்சக்கர வண்டியின் சாரதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு மயக்கத்துக்கு பாவிக்கும் ஸ்ப்ரேயருடன் கைது செய்யப்பட்டதோடு கொள்ளை சம்பவத்துக்கு பயன்படுத்தி வந்த சத்திர சிகிச்சைக்கு பாவிக்கும் மயக்க மருந்துகள் மற்றும் ஸ்ப்ரே மாத்திரைகள் இவற்றை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாரடைந்த கிணற்றிலிருந்து வவுனதீவு கொத்தியாவல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாயொருவர் உயிருடனும் ஏற்கனவே காணாமல் போனதான மற்றொரு பெண்ணொருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி வர்ண ஜெயசுந்தர்வின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேச போலீஸ் அத்தியட்சர் லலித் லீலாரத்னவின் நேரடி கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அதிரடி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள காஞ்சனகுடா பகுதியைச் சேர்ந்த 26 வயது பெண், அவரின் 34 வயதுடைய கணவர், அவரின் 22 வயதுடைய தம்பியார், கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி திருவோணமலை வீதிகளைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர்கள் 2 உள்ளிட்ட 5 பேரை 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்ததோடு 2 ஆட்டோக்கள், கார் 1 மற்றும் கூடாரி கூறிய ஆயுதங்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு கொள்ளையர்களின் காஞ்சனகுடா வீட்டை முற்றுகையிட்ட நிலத்தில் 2 அடி ஆழத்தில் பாதுகாப்புடன் பொலித்தீன் பைகளில் சுற்றி வைக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சையின் போது பாவிக்கப்படும் 6 மயக்க மருந்துகளை கொண்ட போத்தல் மற்றும் மயக்க மாத்திரைகள், மருந்துகள் என்பன மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் தொடங்கி 25 நாட்களை கடந்த நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட விரும்புவதாக தெரிவித்தார். ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு வராவிட்டால் அமெரிக்கா அவர்களை தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் தற்போது ஒப்பந்தத்துக்காக எங்களிடம் கெஞ்சுகின்றனர். காலம் கடந்து போவதற்குள் அவர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான பாரிய தாக்குதலை மேலும் 10 நாட்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிஸ்கெட், ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் உள்ளிட்ட இனிப்பு உற்பத்தி பொருட்களின் விலைகளை எதிர்வரும் மே மாதம் வரை அதிகரிக்கப் போவதில்லை என இலங்கை இனிப்பு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிக்கிறது. நேற்றைய தினம் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலால் இந்த துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நுகர்வோர் மீதான தாக்கம் குறித்து ஆராய அமைச்சர் இந்த சந்திப்பை அழைத்தார். பொருட்களின் விலை அதிகரிப்பை நுகர்வோரால் தற்போது தாங்கிக் கொள்ள முடியாது என இதன்போது சுட்டிக்காட்டிய அமைச்சர் வசந்த சமரசிங்க, உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் உள்நாட்டு பிஸ்கெட் கைத்தொழிலை பாதுகாக்கும் அதேவேளை நுகர்வோர் பாதிக்கப்படுவதை ஆக குறைந்த மட்டத்தில் பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நீண்ட காலம் விசாரணை செய்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை உள்ளது. மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகிய நீதியரசர் குழாமால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியற்றதாக ஆக்கப்பட்டுள்ளதோடு குறித்த வழக்கு படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வந்த மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜ் 2006 நவம்பர் 10ஆம் தேதி கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் காலமானார். கொழும்பில் உள்ள தன்னுடைய வீட்டிலிருந்து பணிக்கு சென்று கொண்ட போதே அவர் சுடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு சம்பவத்துக்கு நீதி கோரி இன்று பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பமான இந்த போராட்டம் பின்னர் மாவட்ட செயலகம் வரை அமைதியான முறையில் பேரணியாக சென்றது. இதன்பொழுது காவல்துறையால் மாவட்ட செயலகத்துக்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முடியாதவாறு பேருந்துகளை குறுக்கே நிறுத்தியும் பிரதான வாயிலை மூடியும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. தடைகளை தாண்டி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக திரண்ட பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை இனிவரும் காலங்களில் இவ்வாறான கொடூரங்கள் நிகழாத வகையில் அமைய வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். மேலும் இந்த போராட்டத்தின் போது முக்கிய கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. மனிதாபிமானமற்ற இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு சட்டத்தரணையும் நீதிமன்றில் முன்னிலையாக கூடாது என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல அவரின் தனிப்பட்ட பணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட வீட்டை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதே சமயம் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ST ஜெயரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மயக்கமுற்ற பாடசாலை மாணவனுக்கு இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத காரணத்தால் சிகிச்சை வழங்க முடியாது என தெரிவித்த நிலையில் மாணவன் வாசலில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நேற்று இளவாலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவன் மயங்கி விழுந்தார். அருகிலுள்ள பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அங்கு வைத்தியர் இல்லை என்றும் 2 மணிக்கு பின்னரே வருகை தருவார் என்றும் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். மாணவனின் நிலை கருதி தாதியர் ஒருவரை முதலுதவி செய்யுமாறு ஆசிரியர் ஒருவர் கேட்ட நிலையில் மாணவனுக்கு ஏதாவது நடந்தால் தமக்கு பொறுப்பாகிவிடும் என்றும் மாட்டோம் என்று தெரிவித்தனர். மாணவனை அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வண்டி ஏதாவது ஒழுங்கு செய்து தாருங்கள் என்று கேட்ட நிலையில் அதுவும் தம்மிடம் இல்லை என்று ஆம்புலன்ஸ் வண்டிகளும் இங்கு வராது என்று தெரிவித்தனர். இதையடுத்து வேறு வழியின்றி மயக்கமடைந்த மாணவனை தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.